என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அதே வேளையில் நம் காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்களின் வழக்குகளை விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவருடைய மனைவி விசாலாட்சி, இவர்களுடைய வழக்கை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் இந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தியவர் தான் இந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். அந்த வழக்கில் தான் இப்பொழுது அமைச்சர் பொன்முடிக்கும் அவருடைய துணைவியார் விசாலாட்சி அவர்களுக்கும் தலா 3 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் அபராதமும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இப்பொழுது மீண்டும் முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்களின் வழக்குகளை விசாரிக்கின்ற நீதிபதியாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை நியமித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பொன்முடி அவர்களுக்கு அந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு எந்தெந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்களின் வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதோ அவர்களெல்லாம் ஏற்கனவே காலோட போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்குது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன்வந்து எடுத்த வழக்குகளை எல்லாம் மீண்டும் அவரே விசாரிக்கின்ற நிலைக்கு மாறி இருக்கிறது. அதனாலே முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் அனைவருக்குமே ஒரு பீதி கிளம்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி, அவருடைய மனைவி விசாலாட்சி, இவர்கள் 2 பேருக்கும் தலா 3 ஆண்டு சிறை தண்டனை, தலா 50 லட்சம் அபராதம் என்று பாகுபாடு இன்றி இவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்கள் ரத்து செய்த அந்த வழக்குகளை மீண்டும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியானதால இவர்கள் எல்லோருமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் மீது நீதிமன்றத்தில் ஊழல் வழக்குகள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்த பொழுது நேர்மையாக செயல்பட்டிருந்தால் யாரும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஏனென்றால் இவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது நேர்மையாக செயல்படவில்லை. இவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் முன்மொழிகின்ற அந்த வார்த்தைகளின் அடிப்படையில அமைச்சர்களாக இவர்கள் செயல்பட்டிருந்தால் எந்த ஒரு நேரத்திலும் நீதிக்கு முன் நேர்மையாக இவர்களால் நின்று இருக்க முடியும். யாருக்கும் இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இவர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தி மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து தங்களுக்கான சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து வரும் இவர்களெல்லாம் ஒரு நாள் இப்பொழுது செந்தில் பாலாஜி இருப்பதை போன்று, அடுத்து பொன்முடி அனுபவிக்க இருப்பதை போன்று ஒவ்வொருவரும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அந்த தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். யார் ஒருவரும், நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லையா, தெனவெடுத்தா கீரி தான் ஆகணும் அப்படின்னு, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இதுவெல்லாம் பழமொழி மட்டுமல்ல, இது வாழ்வின் நிதர்சனம். இந்த வாழ்வின் நிதர்சனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்துவிட்டு நாம் எந்த நேரத்திலும் நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம். நம்மளும் அடுத்தடுத்த அதிகாரத்தில் தான் நம்ம இருக்க போறோம். இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம அதிகாரத்தில் இருக்க போறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். நம்ம அதிகாரத்துக்கு பின்னாடிதான் சட்டம் இருக்குது. சட்டத்தையே இயற்றக்கூடிய இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துறோம். அதனால சட்டத்தை நம்மால் வளைத்துக் கொள்ள முடியும், மக்கள் நம்ம ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படின்ற நிலைக்கு இவருடைய கர்வம் இருந்தது, அதிகார கர்வம் இருந்தது, ஆணவ போதை இருந்தது. இதுல இவங்க செய்த குற்றத்திற்கு ஒவ்வொருவரும் இப்பொழுது நீதியின் முன் தலை குனிந்து நிற்பதை நாம் பார்த்து வருகிறோம். அடுத்து யாருடைய வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கிறது என்றால், தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, பொன்முடி, ஐ பெரியசாமி, KKS ராமச்சந்திரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அதிமுக அமைச்சர் வளர்மதி, அதே போன்று அமைச்சர் பெரிய கருப்பன், இவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்குகள் எல்லாம் கீழமை நீதிமன்றங்கள் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த வழக்குகளை எல்லாம் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசராக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இருந்த பொழுது
தானாக முன்வந்து இந்த வழக்குகளை ஏற்கனவே இவர் எடுத்திருக்கிறார். அந்த வழக்குகள் எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்குகளை மீண்டும் விசாரிப்பதற்காக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை நியமித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி தமிழகத்தில் இப்பொழுது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில், குறிப்பாக அரசியல் வட்டாரத்தில் முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் மத்தியில், முன்னாள் இந்நாள் ஊழல்வாதிகளின் மத்தியில் இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பொன்முடிக்கு வந்த நிலை நமக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி எல்லோருமே இப்பொழுதே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்தலாமா அப்படின்னு ஒரு திட்டத்துல இருக்கிறதாக சொல்லப்படுது. எந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க போய் படுத்தாலும் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க செய்தது குற்றம் என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும், சிறைக்கு உள்ள. ஏன்னா நீ போட்டதும் ஒரு ஓட்டு, கடைகோடி குடிமகன் போட்டதும் ஒரு ஓட்டு. உனக்கும் கடைகோடி குடிமகனுக்கும் நீதி ஒண்ணுதான். தப்பு செய்தா தண்டனை அனுபவிச்சாகணும். எத்தனை நீதிபதிகள் வந்தாலும் உங்களுக்கு சாதகமா வளைச்சிருங்க. ஒரு நீதிபதியாவது நீதிக்கு முன்னால் நேர்மையாக செயல்பட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த நிலையில தான் சமீப நாட்களாக சில வழக்குகளின் தீர்ப்புகள் வந்ததை பார்க்கும் பொழுது இன்னும் நீதிமன்றத்தில் சில நீதிபதிகள் நேர்மையாக செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கே நீதியின் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. இன்னமும் நீதி உயிரோடு தான் இருக்கிறது என்று நம்புகின்ற நிலைக்கு நாமே வந்திருக்கிறோம். அடுத்து என்னதான் நடக்க போகிறது? ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கீழமை நீதிமன்றங்கள் ரத்து செய்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்த அந்த வழக்குகள் மீண்டும் தூசு தட்டி அடுத்த 3 வாரத்திற்குள்ளாக விசாரணைக்கு உட்படுத்த போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்க போகிறது? அடுத்து எந்தெந்த அமைச்சர்கள், எந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர்கள் இவர்கள் மீதான அந்த வழக்குகள் கீழமை நீதிமன்றங்கள் ரத்து செய்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளின் தீர்ப்பு எப்படி வரப்போகிறது என்பதை நாமும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்போம். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.